அழகாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது. எது வெளியில் ஒத்துக்குதோ அது உள்ளார ஒத்துக்க மாட்டேங்குது, எது உள்ளார ஒத்துக்குதோ எது வெளியில் ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் வந்து சில சில ஸ்கின்னுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பாடி ஒரு கண்டிஷன்ஸில் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து எல்லாமே ஒத்துக்கும். அதனால் வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க. அது கிளின்சர் மாதிரி, ஒரு பியூர் கிளின்சர் மாதிரி, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. விட்டமின்ஸ், அயன் மாதிரி அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ். அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கடலை மாவும் தயிரும் கலந்து போடுவாங்க, அது தப்பு. ரெண்டாவது கடலை மாவும் பன்னீரும் சேர்த்து போடுவாங்க, அதுவும் தப்பு. சில பேருக்கு கடலை மாவும் பாலும் சேர்த்து போடுவாங்க, அதுவும் தப்பு. அது போட்டிங்கன்னா கருப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வெள்ளரிக்காய் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுங்க. வெள்ளரிக்காய் ஜூஸு, ஒரு டம்ளர் தயிர், சாரிங்க, ஒரு ஸ்பூன் தயிர், வெள்ளரிக்காய் வந்து 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க, கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி நல்லா அப்ளை பண்ணி கை கால்லாம் போட்டு நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் போடுங்களேன். நீங்கள் சைனீஸ் இருக்கிறவங்க போட வேண்டாம். அப்படி போட்டு எனக்கே நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. தேங்க்யூ.